கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீடிய ஆயுள் என்கிறதான தலைப்பில் வேற மாதிரி சொல்லணும்னா தீர்க்காயுசு என்கிற தலைப்பில் தொடர் போதனையை போதிக்க போகிறோம். முதலாவது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீடிய ஆயுள் 100% கர்த்தருடைய கரத்தில் மட்டும் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், நாம் நீடிய ஆயுளோடு இருப்பது 100% கர்த்தருடைய கரத்தில் மட்டும் இல்லை. சில நிபந்தனைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் பின்பற்றும் போது இந்த நீடிய ஆயுள் நமக்கு உண்டாகும். ஆண்டவர் சில நிபந்தனை வச்சிருக்கிறாரு. அந்த நிபந்தனைகள் என்ன செய்யணும்? நாம் ஃபாலோ பண்ணும்போது தீர்க்காயுசு அல்லது நீடிய ஆயுசு நம்முடையதாய் மாறுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 84:10. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். 1000 நாளை பார்க்கிலும், ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாட்கள். 3 வருஷத்தில் இருக்க மற்ற எல்லா நாட்களையும் பார்க்கலும் உமது பிரகாரங்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் நல்லது என்று யார் சொல்றது? யார் எழுதுறாத? தாவீது. தாவீது யாரு? அந்த அரண்மனையில் பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, அவர் தானே? யாருங்க? அப்போ உங்களே என்னைய விட அவர் உயர்ந்த பதவியில் இருந்தவர். இன்னைக்கு நாமெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் இல்லையா? ஆராதனைக்கு வர்றது கூட நம்மளால் சரியான நேரத்துக்கு வர முடியாது. நேற்று நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். இனிமேல் யாராவது 8:10 மேலே, 8 மணி ஆராதனை 8:10 மேலே வந்தீங்கன்னா, நம்ம சர்ச்சில் ஒரு டோர் இருக்குது பாருங்க, இங்கே அந்த டோரை அடைச்சிருவேன். நான் தான் அடைப்பேன். 8:10 மேலே வந்தீங்கன்னா அதை அடைச்சிருவேன். நீங்கள் கீழே இருந்து வரும்போதே மேலே பாருங்கள், அப்படி நிமிந்து ஒரு பார்வை பாருங்கள். கதவை அடைச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து மேலே படி ஏறி கஷ்டப்படாதீங்க. நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. கீழே இருந்தே அப்படி பாருங்கள். டோர் அடைச்சிருந்துச்சுன்னா இல்லை மேலே போய் ஜன்னல் வழியாக பார்த்து திறக்க சொல்லுவோம், திறப்பாரு. கண்டிப்பாக நடக்காது. அடுத்த வாரத்துலேருந்து செய்ய போகிறேன். ஏன்னா இந்த வாரமே செஞ்சுருக்க வேண்டியது எல்லார்ட்டையும் சொல்லலை நான். அதனால் என்ன, வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேறு யாருக்கும் சொல்லலை, மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் எல்லார்ட்டையும் முதல்ல சொல்லாமல் செய்கிறது தப்பு. அதனால் இன்றைக்கி சொல்லிடுவோம்னு தான் என்ன செஞ்சேன், இன்றைக்கி விட்டுட்டேன். நீங்கள் நினைக்கலாம், தண்ணி வந்துருச்சியா, என்ன செய்கிறது? அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த தண்ணி நீங்கள் பிடிக்கலைன்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த வாழ்க்கையிலேயே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் நான் விரும்புகிறது. தண்ணி வந்தாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் நம்ம ஆராதனைக்கு போகிற அளவுக்கு நம்ம வீட்டில் அந்த செட்டப் இருக்கணும். அதற்கு சில பணங்களை செலவு பண்ணணும். பணம் வேணும்னா ஆண்டவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ நம்ம அந்த தண்ணியை பிடிச்சு வைக்கிறதுக்கு ஏதுவான சில காரியங்களை நாம் தான் என்ன செய்யணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது ராஜாவாக இருந்த மனுஷன். அவர் சொல்கிறாரு, 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரகாரங்களிலே செல்லக்கூடிய ஒரு நாள். உடைய ஆலயத்திலேன்னு சொல்லாமல் ஏன் பிரகாரம்னு சொல்கிறாரு? பிரகாரம்னா என்னதுங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பிரகாரம் என்பது எங்கே இருக்கும்? இதில் இந்துலேருந்து ரசிக்கப்பட்டவங்க யார்? இந்து குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க தான். வேறு யார் இருக்கீங்களா? இந்து குடும்பத்தில். பிரகாரம் கோயிலில் பிரகாரம்னு எதுங்க? ஜனங்கள் எல்லாம் நிற்கக்கூடிய இடம், அதுதான் பிரகாரம். இப்போ இங்கே பிரகாரம் சொல்கிறாரு, அவர் அந்த கோயிலை சொல்கிறாரா? எதை சொல்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தை சொல்கிறாரு. ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை பகுதிகள் இருக்குது? முதல் பகுதி என்ன? எதுங்க? பிரகாரம். அடுத்து பரிசுத்த ஸ்தலம். அடுத்து 3 பகுதிகள் இருக்குது. அந்த படி இருக்குது பார்த்தீங்களா, அதை பூரா பிரகாரம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்துருக்கிற இடம் வந்து பரிசுத்த ஸ்தலம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜை வந்து மகா பரிசுத்த ஸ்தலம்னு வச்சுக்கோங்க. இதுதான் சிஸ்டமே. இந்த சிஸ்டத்தின் படி தான் எல்லா கோயில்களும்
எல்லா ஆலயங்களும் இருக்கும். இப்போ ஜனங்கள் எது வரைக்கும் போக முடியும்? இன்னைக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு மக்கள் எது வரைக்கும் தான் போக முடியும்? பிரகாரம் வரைக்கும் தான் போக முடியும், அங்கே தான் நிற்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு, உமது பிரகாரங்களில் இருக்கக்கூடிய ஒரு நாள். யார் சொல்கிறதுங்க? ராஜா. ராஜா சொல்கிறாரு. ராஜாவை விட நீங்களும் நானும் பிஸி கிடையாது. இதை முதல்ல உங்கள் மனதில் நீங்கள் நிறுத்தி கொள்ளணும். ராஜாவோட நான் பிஸி இல்லை, ராஜாவோட நீங்கள் பிஸி கிடையாது. அடுத்து சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஆகாமிய கூடாரம்னா அரண்மனை. அரண்மனையில் எல்லா வசதியும் உண்டு. அவர் கீழே சமணம் போட்டு உட்கார மாட்டார். ராஜா என்ன செய்ய மாட்டார்? எப்பயும் ராஜா கீழே உட்காருவாரா தரையில்? சொல்லுங்க பார்ப்போம். சிம்மாசனத்தில் தான் உட்காருவார். இல்லை பெட்டுக்கு போனால் பெட்டில் ஒரு வேளை சமணம் போட்டு உட்காரலாம், தெரியாது. ஆனால் ஒரு நாள் கீழே என்ன செய்ய மாட்டார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் வசனத்தின்படி என்னவா இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுதா? இப்போ ராஜாவும் ஆசாரியர்களும் கீழே சமணங்கால் போட்டு உட்காரணுமா இல்லை சேரில் உட்காரணுமா? ஹலோ, எதில் உட்காரணும்? அல்லேலூயா. இந்த ராஜா, தாவீது ராஜா சொல்றாரு, அரண்மனையில் வாசமாக இருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளன்னு கூட சொல்லலைங்க, ஆலயத்தின் வாசற்படியில் உட்கார்ந்து இருப்பது என்னது எனக்கு, அதைத்தான் நான் தெரிஞ்சு, அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறாரு. இந்த சந்தோஷம் ஆவிக்குரியவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கணும். அது இருந்தால் ஒரு நாளும் சபைக்கு லேட்டாக வரமாட்டோம். அது இருந்தால் ஒரு நாளும் வந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்க மாட்டோம். அல்லேலூயா. வசனத்தை என்ன செய்வோம்? ஏன்னா வர்றது எதுக்கு? விழிப்பாக இருந்து கவனிக்கிறதுக்கு. வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நாம் என்ன செய்கிறோம்? நிறைய விஷயங்களை மாற்றி கீழ்ப்படிஞ்சு நடந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று இன்னும் மேலே மேலே வளரணும். அதுக்கு தான் வர்றது. அல்லேலூயா. ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்த தாவீதை தேவன் ராஜாவாக மாற்றினார். அந்த ராஜாவாக இருக்கும்போது அந்த வசனங்கள் எல்லாம் எழுதுறாரு. அரண்மனையின் வாசலில், அவருடைய அரண்மனையின் வாசலில் நிறைய பேர் காவல் காத்துக்கிட்டு நிற்பாங்க. அவர் அரண்மனையின் வாசல், இவர் எங்கே இருப்பார்? அரண்மனையில் முக்கியமான இடத்துல இருப்பார். இவர் இருக்கிற இடத்துக்குள்ள யாரும் என்ன செஞ்சிட முடியாது, எளிதா போய்விட முடியாது. எல்லா தடுப்புகளையும் காவல்களையும் தாண்டி தான் அவர் அனுமதி கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொல்கிறாரு, எனக்கு தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசப்படி போதும். எவ்வளவு ஆண்டவர் மேலே வாஞ்சை இருந்தா, எவ்வளவு ஆண்டவர் மேலே அன்பு இருந்தா இந்த வார்த்தையை ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய, பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் சொல்ல முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. வேற யாரும் அந்த சர்டிஃபிகேட் வாங்கலையே. மோசே சாந்த குணம் உள்ளவர்னு வாங்கினாரு, ஆனால் இருதயத்துக்கு ஏற்றவன்ற சர்டிஃபிகேட் ஆண்டவர் தாவீதுக்கு மட்டும்தான் கொடுத்தார். எவ்வளவு உயர்வுக்கு போனாலும் ஆண்டவரை விட்டு அவர் வெளியே போகவே இல்லைங்க. அவர் ஆண்டவரை உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்திலிருந்து கீழே இறங்கவே இல்லை. அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர்வு என் ஆண்டவரால் எனக்கு கிடைச்சது. அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் தாவீது. ஆகாமிய கூடாரத்துக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, துன்மார்க்கருடைய கூடாரம். அதாவது ஆண்டவரை தேடாத, ஆண்டவருக்கு பயந்து நடக்காத ஆட்கள் கூடுகிற இடம். இன்னைக்கு பாஷையில் சொல்லணும்னா கிளப்புக, பப்புன்றான். எல்லாம் என்ன செய்யறது? அங்கே குடிச்சுட்டு கூத்தடிக்கிறது, அங்கே தங்கன்னு குடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது. இதுக்கு பேர் நாகரிகம்னு பேர். இந்த நாகரிகத்தை வளர்க்குறதுக்கு சில ஆட்கள், ஒரு நாள் ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அது எம்பட்டு கோடி சம்பளம் கிடைச்சாலும் போகக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் துன்மார்க்கமான காரியம். அதில் போக போக இன்னும் துன்மார்க்கத்துக்குள்ளே தான் அதிகமாக போகுமே தவிர ஒரு நாள் ஆண்டவரை தேடி நம்ம வரமாட்டோம். வாழ்க்கை இன்னும் சர்வநாசம் தான் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அதுலேருந்து விடுதலை ஆகவே முடியாது. நல்ல வேலைகளை பார்க்கணும். அல்லேலூயா. நல்ல வேலையில் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாக அதில் நின்று விதைச்சு பாருங்கள். ஆண்டவர் கொடுக்குற பெருக்கத்தை உங்களாலேயே தடுக்க முடியாது. அல்லேலூயா. கடத்தல் வேலை செஞ்சால் நிறையா தான் கிடைக்கும் காசு. இன்னைக்கு நிறைய கொலகாரங்கள்லாம் இருக்கான்.
முன்விரோதத்தில் கொள்றவனை பேசலை, காசை வாங்கிட்டு ஒருத்தனை கொலை செய்கிறவனை. அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு ஜெயிலில் நிறைய பேர் இருக்கிறான், வெளியில் நிறைய பேர் இருக்கிறான். யாராவது ஒருத்தர் காசு கொடுத்தா அதை வாங்கிட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் போய் கொள்றான். அவனுக்கு என்ன செய்யுது, ஒருத்தரை கொலை பண்ணால் லட்சக்கணக்கில் கிடைக்குது. அப்போ அந்த வேலையை செஞ்சிடலாமா எல்லாரும்? பணம் கிடைக்குதுன்னு போய் துன்மார்க்கமான வேலையை செய்யக்கூடாதுங்க. அறிவு வேணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நியாயமான வேலைகளை, தேவன் கொடுக்குற நல்ல வேலைகளை என்ன செய்யணும், அதை செய்யணும். அதில் எவ்வளோ சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறார். என்ன வழியை தெரியுமா? அதாவது ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக, பெருக விதைக்கிறவன், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ விதைக்க விதைக்க தேவன் அறுவடையை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. செழிப்பிற்கு ஆண்டவர் அந்த வழியை வச்சிருக்கிறார். அதை சரியா ஃபாலோ பண்ணோம்னா தேவன் நமக்கு நன்மையான இவுகளை அதிகமாய் தருவார். அல்லேலூயா. தேவனாலே உயர்த்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிடம் சில மேன்மையான தகுதிகள் இருந்தது. பைபிளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருப்பாங்க, அவங்க கிட்ட சில நல்ல தகுதிகள் இருக்கும். அதை நாம் உற்று கவனிப்பது நல்லது. அல்லேலூயா. கஷ்டப்படுறப்பெல்லாம் சில ஆள் சர்ச்சுக்கு வரும். கொஞ்சம் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்த உடனே, ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்த உடனே அப்புறம் என்ன ஆகும், டேக்கா விட ஆரம்பிக்கும். இது இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. சபைக்கு ஒழுங்கா வர்றதில்லை. அப்புறம் பாஸ்டர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கறது, பாஸ்டர் சர்ச்சு எத்தனை மணிக்கு? அதுக்கு முன்னாடி சர்ச்சில் விழுந்து கிடக்கும். காலையில் 9 மணியில் வந்தால் நைட்டு 8 மணிக்கு தான் என்ன செய்வான், வெளியிலே போவான், வீட்டுக்கே போவான். பாஸ்டர் பிடிச்சி துரத்தணும், டே கிளம்புடா வீட்டுக்கு போடான்னு சொல்லணும். ஆனால் ஆண்டவர் அவனுடைய காரியங்களை பார்த்து அவனுக்கு ஒரு நன்மையை, ஒரு வேலையை கொடுத்த உடனே, வேலையில் நான் ரொம்ப பிஸி பாஸ்டர், என்னால் வர முடியாது. ஆனால் இதே சொந்தக்காரன் ஒரு பத்திரிக்கை வைக்கட்டும், அதுக்கு முதல்ல லீவு போட்டு அங்கே போய் உட்காந்துருக்கும். ஏன்? அறிவில்லை, ஞானம் இல்லை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் கிடையாது. மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு ஓடுறது, ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு மறந்துடுறது. இப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி செழிப்பாக போகும், எப்படி ஆசீர்வாதமாக போகும்? அதே வேலையில் உனக்கு பிசாசு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க மேலே. அவன் என்ன செய்வான், நீ செய்யாத தப்பை பூரா செஞ்சேன்னு சொல்லி உன் உயரதிகாட்ட போய் போட்டு விடுவான். அன்னைக்கு வீட்டில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ஆண்டவரா? நாம தான். தேவனுக்கு எந்த உயரத்துக்கு போனாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை முதலிடத்தை கொடுக்கலைன்னா வாழ்க்கை சாபமாகும் என்பதை மறந்துடாதீங்க. சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட, ஒருவேளை உங்களுக்கு சில மனஸ்தாபம் இருக்குன்னு வச்சுங்களேன், சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போடும், அது கரெக்டு. ஆண்டவர் விட்டு விலகி எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, அது செய்யலை, இது செய்யலை. ஆண்டவர் நன்மைகளை செஞ்சுருக்கிறதுனால தான் நேற்று நைட்டு தூங்குன நீங்கள் இன்றைக்கி காலையில் முழிச்சு இங்கே உட்காந்துருக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிற ஆளுக்கு சொல்கிறேன், உள்ளே போன மூச்சு இப்போ வரைக்கும் கரெக்டாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. பர்பஸாக நான் மூச்சை இழுத்து விடணும்னு நான் யோசித்து விடுறதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா காரணம் என்ன? தேவனுடைய கிருபை. நான் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை இந்த அளவுக்கு அது ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாருன்னா அதில் என்ன அர்த்தம்? அது தேவனுடைய கிருபை. வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லோரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் என்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையை பெரிது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்பட்டத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன்.
இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைகளை பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்பாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பிரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்பொழுது போதும். தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனாகவும் இளைஞனுமாக இருக்கிறான். ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டார் சாலமோனை? அவருடைய ஆலயத்தை கட்டும் பணிக்காக. யாரை முதன்மையாக தெரிந்து கொண்டார்? தாவீதுக்கு விருப்பம், நான் ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ கட்ட வேண்டாம், ஏன்னா நீ நிறைய யுத்தங்கள்லாம் செஞ்சு சில ரத்தங்களை நீ என்ன செஞ்சிட்ட, சிந்திட்ட. ஆகையினால நீ ஆலயத்தை கட்ட வேணாம், உனக்கு பதிலாக யார் கட்டட்டும், அந்த கிருபையை உன் மகனுக்கு தரேன், கட்டுற வேலையை அவன் செய்யட்டும் அப்படின்னார். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியின் போது எதிரிகளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர் ஆலயத்தை கட்டுற வேலையை பார்ப்பாரா, இல்லை எவன் நம்மளை வந்து வேவு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எவன் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? அதனால தான் தாவீதினுடைய காலத்திலேயே தாவீதை சுற்றி இருந்த அத்தனை எதிரிகளையும் தாவீதை வைத்து தேவன் மடங்கடித்தார். எதிரிகளே இல்லை. இப்போ அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தான் தாவீது. இப்போ சாலமோன் ராஜாவானதுக்கு அப்புறம் ஆலயத்தை என்ன செய்ய முடியும், நல்லா கட்ட முடியும், பீஸ்ஃபுல்லாக கட்ட முடியும். அப்போ சொல்றாரு, செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. எதுங்க? எந்த வேலை? எந்த வேலை பெருசு? தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டுகிற வேலை. என்ன வேலையா? அதுதான் பெருசு. நம்ம வீடை கட்டுறது இல்லை, அது பெரிய வேலை இல்லை. நிறைய பேருக்கு என்னன்னா அதுதான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. நான் எப்படியாவது சம்பாதிச்சு எப்படியாவது ஒரு பெரிய வீட்டை கட்டி நல்லா சம்பாதிங்க, கட்டுங்க. ஆனால் எது பெரிய வேலை? உங்கள் வீட்டை கட்டுறது இல்லைங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுறது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுறது தான் முதன்மையாக இருக்கணும். நீங்கள் அதற்கு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ தேவன் அதற்கு பிரதிபலனாக 100 மடங்கு உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடு எழும்பும். அல்லேலூயா. அடுத்து சொல்கிறாரு, இது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. இது மனுஷனுக்கு செய்கிற வேலை இல்லை சார். யாருக்கு செய்கிற வேலை? ஆலயம் கட்டுவது என்பது தேவனாகிய கர்த்தருக்கு நாம் கட்டக்கூடிய அரண்மனை. அப்போ தேவனுக்கு கட்ட வேண்டிய அந்த ஆலயத்தை, அதுதான் பெரிய வேலை. அதை தான் முக்கியமாக என்ன செய்யணும், கவனிக்கணும், பார்க்கணுமே தவிர மற்ற காரியங்களே அல்ல. மற்றதெல்லாம் 2வது 3வது தான். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது தான்? தேவனுக்கு கட்டுகிற ஆலயம். இந்த மனப்பாங்கு இருக்கணும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும். அடுத்து சொல்றாரு, நான் என்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்வேன், பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் மரத்தையும் பதிக்க வேண்டிய கற்களையும் பலவர்ண கற்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேதகம் போன்ற இத்தனை காரியங்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். அப்படின்னா நானே என்னால் கவுண்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், தேவனுடைய ஆலயத்திற்காக பெரும் பகுதியை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அடுத்து சொல்றாரு, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, ஆலயத்துக்கு நான் சேர்த்து வச்சேன் இல்லையா, அதை தவிர என்ன சொல்றேன், எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். அதாவதுங்க, ஆலயத்துக்குன்னு சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடம் வாங்கணும், ஒரு பில்டிங் கட்டணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபண்டு ரெடி பண்ணுவோம். இந்த ஆலயத்துக்குன்னு கட்டுறதுக்கு நீங்கள் இந்த உதவி செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த உங்கள் தொகையை இன்னார் இடத்துல கொடுத்து உங்கள் பேர் அதில் எழுதிக்கிங்க அப்படின்னு நோட்டில் எழுதி வச்சுருவாங்க. இன்னார் வந்து இவ்வளோ தொகை அப்படின்னு பில்டிங் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இது ஆலயத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் சேர்க்கிறது, அதை வேறு எந்த இதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. தாவீது தான் சொல்கிறாரு, அரண்மனை தேவனுக்கென்று கட்டக்கூடிய அந்த ஆலயத்தை அதுக்குன்னு நான் என்ன செஞ்சுருக்கேன், சில காரியங்களை சேர்த்து வச்சுருக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என்ன செய்கிறேன். எவ்வளோ வாஞ்சை இருந்தால், தேவன் மேலே பேரன்பு இருந்தால்
எனக்கு சொந்தமான பொண்ணை அது எனக்கு அப்புறம் யாருக்கு போகணும்? என் பிள்ளைக்கு போகணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஆனால் அவர் சொல்றாரு, தேவனுக்கென்று நான் முதல்ல செஞ்சேன்னா என் பிள்ளை நல்லா இருப்பான். அப்போ இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? விசுவாசம் கிரியையில் வெளிப்படணும். வெறும் ஒரு இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் மட்டும் பத்தாது. விசுவாசம் எதில் வரணும்? செயலில் வரணும். கிரியை இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. வசனம் எதுக்குன்னா ஒன்னை கனெக்ட் பண்ணி படிக்க தெரியணும். அதை கனெக்ட் பண்ணி போதிக்கிறதுக்கு தான் போதகர். அப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் தசமபாகம் எதுங்க? எவ்வளவு? அதில் 3000. 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்கு. இப்போ அதில் தசமபாகம் எவ்வளவு? 10 லட்சம். இந்த 10 லட்சத்தில் நான் என்ன செய்யக்கூடாது? நான் ஐடியாவே பண்ணக்கூடாது. ஒரே ஐடியா தான், அது தேவனுக்கு. ரைட்டுங்களா? மீதி இருக்க 90 லட்சம் யாரோடது? என்னோடது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், அந்த 10 லட்சம் என்னுடைய விதை, 90 லட்சம் என்னுடைய ஆகாரம். ஆகாரத்தை நான் 90 லட்சத்தில் மீதி இருக்க 90% தான் சாப்பிடணுமே தவிர ஒரு நாளும் அந்த விதையிலிருந்து என்ன செய்யக்கூடாது? எடுத்து சாப்பிடக்கூடாது. விதையை சாப்பிட்டா அறுவடை வராது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு விவசாயி விதை நெல்ல விதைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அவனுக்கு எவ்வளவு பசி இருந்தாலும் விதை நெல்லை எடுத்து பொங்கி சாப்பிட மாட்டான். இது விவசாயிக்கு தெரியும், பாவம் விசுவாசிக்கு தான் தெரியல. சொல்லித்தர வேண்டியது எங்களுடைய வேலை. அப்போ உங்களுடைய நல்வாழ்க்கை, உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய ஆசீர்வாதம் தேவனுக்கு பயந்து நீங்கள் விதைக்கிறீங்க பார்த்தீங்களா? விதை அதில் இருக்குது. என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய செழிப்பு, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் விதைக்கிறேன் பாருங்க ஊழியத்தில், அதில் தான் ஏன் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4 பேர் கொடுக்கறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படலைங்க. தேவன் கொடுத்ததுலேருந்து நான் விதைக்கிறேன் பாருங்க, அதனால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அதே தான் உங்களுக்கும். நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு எவ்வளோ விதைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலனை நீங்கள் என்ன செய்வீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விதைக்கிறதுனால நீங்கள் அதை பெறுவீர்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை தாவீதுக்குள்ள இருந்ததுனால பில்டிங் ஃபண்டை கொடுத்தது மட்டும் இல்லை, தனக்கு உள்ள பணத்தில் இருந்து, தனக்கு உள்ள பொருட்கள்ல இருந்து தங்கத்தை வெள்ளியை எடுத்து என்ன செய்கிறாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்குறாரு. இதற்கு பெரிய விசுவாசம் உள்ள மனது வேண்டும். அது இல்லைன்னா செய்யவே முடியாது. ரொம்ப பெரிய விசுவாசம் இருக்கணும், ரொம்ப நல்ல மனசு இருக்கணும். கர்த்தருக்காக நான் எதையும் செய்வேன்ற வைராக்கியம், அந்த மனசு இருக்கணும். இல்லையா, நான் இதிலேருந்து கொடுத்துட்டேன்னா நாளைக்கு என் பிள்ளை என்ன செய்யும்? கர்த்தருக்கு கொடுத்து வெட்கப்பட்டு போயிடுவீங்களா என்ன? அப்படி வசனம் எங்கேயாவது சொல்லுதா என்ன? ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ, எவ்வளவு விதைக்கிறோமோ அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அந்த அளவுக்கு நாம், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஆட்டு மேய்ப்பன் ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறான் ராஜாவாக. பின்பு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் முடிவு பண்ணி எவ்வளவு வாஞ்சையா இந்த காரியத்தை மனமோந்து அவர் செய்கிறார். அவர் யாருமே கட்டாயப்படுத்தலை. ஆண்டவர் அவரை ஏவலை, எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுன்னு ஆண்டவர்னு சொல்லவே இல்லை. அவர் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது சொப்பனத்தில் சொன்னார் ஆண்டவர், கிடையாது. இவருக்கு ஒரு வாஞ்சை, தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. யாரெல்லாம் என் ஊழியக்காரரு என்னை விட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை தேவன் உச்சத்தில் கொண்டு போய் வைப்பார். இது சரித்திரம், இது நடந்த காரியம். சும்மா ஏதோ உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கோ பேசுகிற, இது அத்தனையும் இத்தனை வருஷம் கிறிஸ்தவ உலகத்தில் நடந்த காரியம். யாரெல்லாம் விசுவாசிச்சு என் ஊழியக்காரர் என்னை விட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்து கொண்டே தான் இருப்பார். அவர்களுக்கு அதை விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை செயல்லையும் காட்டுறது, விதைக்கிறது, பல காரியங்கள், ஊழியத்தில் பல காரியங்களுக்கு உதவி செய்கிறது. பணம் மட்டும் இல்லைங்க, உடல் உழைப்பு செய்கிறது, ஊழியத்தை சரியாக செய்கிறது. இதெல்லாம் யாரெல்லாம் செய்து கொண்டே இருந்தார்களோ அவருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு படித்து முடிப்பாங்க. முடித்த உடனே டக்குன்னு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, ஜம்முன்னு செட்டில் ஆவாங்க. ஏற்ற துணை சரியான நேரத்தில் வரும், ஜம்முன்னு செட்டில் ஆயிடுவாங்க. சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். அல்லேலூயா. அப்போ நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று யோவான் எழுதும்போது சொல்லுகிறார்.
அப்போ முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சையாக இருப்பது, தேவன் மீது வாஞ்சையாக இருப்பது, தேவனுடைய ஊழியக்காரர்கள் மீது என்ன செய்கிறது, வாஞ்சியாக இருப்பது, ஊழியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது, விதைக்கிறது, உழைக்கிறது எல்லாம். இதுதான் முதல் நிபந்தனை. எதுக்கு? நீடிய ஆயுளுக்கு. இரண்டாவது நிபந்தனை, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 1:19. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது எது? இதுன்னு சொல்றாரு. எதை சொல்றாரு? பொருளாசை. பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். அதை கொஞ்சம் பெருசு படிச்சிங்கன்னா அர்த்தம் புரிஞ்சிடும். தன்னை உடையவர்களை அப்படின்னா என்ன அர்த்தங்க? யாருக்கெல்லாம் பொருளாசை இருக்கிறதோ அவங்க உயிர் என்ன செஞ்சிருமா? சீக்கிரம் போயிரும். தீர்க்காயுசை அவர்கள் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநியாய வட்டி வாங்குறான் பாருங்க. எவனாவது 80 வயசு வாழ்ந்துருக்கானான்னு பாருங்க. வசனத்தின் அடிப்படையில் சொல்ல, அநியாய வட்டி வாங்கி சம்பாதிச்சவன் யாராவது 80 வயசுக்கு மேலே வாழ்றானா? என்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதை விட்டு திரும்புறானா அன்னைக்கு தான் நீடிய வாழ்வு. ஏன் அநியாய வட்டி? பொருளாசை, பணத்தாசை. பணத்தாசை அதை உடையவர்களுடைய உயிரை என்ன செய்யுமா? வாங்கும். வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் வந்தார். அப்போ தன்னுடையவர்களின் ஜீவனையே எடுக்குது. எது எடுக்குது? பொருளாசை. அப்ப நீடிய ஆயுள பெறுவதற்கு பொருளாசை உடையவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. பொருளாசைனா என்ன? அடுத்த கேள்வி. பணத்தாசைனா என்ன? பணம் வேறு, பணத்தாசை வேறு. அதாவது பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் வந்துச்சுன்னா அதை செல்ஃபில் போட்டு பூட்டி டெய்லி அதுக்கு ஆரத்தி காமிச்சு டெய்லி அதை திறந்து பார்த்து அதை தொட்டு தொட்டு, இதுக்கு பேர் என்னதுங்க? பணத்து ஆசை. பணம் வந்த உடனே என்னென்ன காரியங்களுக்கு செலவு செய்யணுமோ அதற்கு அதை எடுத்து அப்படி கொடுத்து செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் என்னது? அதுதான் பணத்தை யூஸ் பண்ணுறது. அப்போ பணத்தின் மீது ஆசையாக இருக்கக்கூடாது, தேவன் மீது தான் ஆசையாக இருக்கணும். அதுதான் இங்கே பைபிள் சொல்லுது. நம்முடைய ஆசையும் விருப்பமும் ஆண்டவர் மேலே இருக்கணுமே தவிர பணத்தின் மீது இல்லை. பணம் யார் கொடுத்தாலும் ஈண்டு போய் வாங்குறது இல்லை. அல்லேலூயா. பணம் வரும்போது அதை யூஸ் பண்ணணுமே தவிர பணத்தை நேசித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆனால் உலகம் என்ன சொல்லுமா? பணத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், ரொம்ப ஞானமாக என்ன செய்யணும்? அது உண்மைதான், ஞானமாக செலவு பண்ணணுன்றது உண்மை. எது தேவையோ அதுக்கு செலவு பண்ணணும், தேவையில்லாத காரியங்களுக்கு பண்ணக்கூடாது, அது கரெக்டு. ஆனால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்றால் பணத்தை செலவு பண்ணாதான் அந்த உதவி கிடைக்கும். வீட்டில் கிரைண்டர் இல்லை, கிரைண்டர் கண்டிப்பாக வேணும். டெய்லி மாவாட்ட போகிறோம், வெளியில் கொடுத்து ஆட்டுறோம், அல்லது வெளியில் மாவு வாங்கிட்டே இருக்கிறோம், நமக்கு இது சரியாக வரல, ஹெல்த் ப்ராப்ளம் வருது. ஸோ ஒரு கிரைண்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும்? வீட்டில் இருக்க பணத்தை அப்படி எடுத்து அந்த கடையில் போய் கொடுத்தா தான் என்ன கிடைக்கும்? அப்போ பணம் எல்லாவற்றிற்கும் என்ன செய்யுது? உதவுது. அப்போ பணத்தை யூஸ் பண்ணணுமே தவிர பணத்தை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? நேசிக்கக்கூடாது. இன்றைக்கி அநேகருக்கு பிரச்சனை தான். பணம் போட்டு ஒரு மொபைல் வாங்கிடுவாங்க. அந்த மொபைலை வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை என்ன செஞ்சிடும்? தெரியாமல் அப்படி தட்டி கீழே விழுந்துடும். இப்போ தெரியும் அவங்களுக்கு, அவங்க பணத்தை நேசிக்கிறாங்களா பிள்ளையை நேசிக்கிறாங்களா? அது சின்ன பிள்ளை, அது தட்டி அதை உடைக்கணுன்ற எண்ணத்தில் அது வரல. அது என்ன நினைக்குது? ஏதோ விளையாட்டு வாக்கில் போகும்போது அந்த செல்லை என்ன செஞ்சிருச்சு? தட்டி விட்டுருச்சு. அது உடையும்னு அதுக்கு தெரியாது. ஆனால் இப்போ என்ன செய்வோம்? வேகமாக பிள்ளையை கூப்பிட்டு டம்பு டும்னு 4 சாத்து சாத்துறது. ஏன்? அந்த பணத்தை நேசித்ததுனால. பிள்ளைய நேசிக்கிறத விட யார் நேசிச்சிட்டோம்?
பிள்ளையை கூட சொல்ல இந்த மாதிரி செய்யக்கூடாது, பாரு உடஞ்சிருச்சு, இது ரிப்பேர் ஆகும், இப்படி சொல்லலாம், திட்டலாம். ஆனால் போட்டு டம்முன்னு சாத்துறது. என்ன பண்ணி வச்சிருக்கிற, ஏது பண்ணி வச்சிருக்கிற, இது எவ்வளோ விலை தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு தெரியுமா? ஆமாம், இந்த ஒரு மொபைல் தான் உங்களோட கடைசி மொபைல் வாழ்க்கையிலே, இதுக்கப்புறம் எதுவுமே வாங்க மாட்டீங்க பாவம். ஏதோ அந்த மொபைலை விட்டு அதுக்கப்புறம் வேறு மொபைலே இல்லாத மாதிரி பேசுறது. விசுவாசிக்க ஆண்டவரை கர்த்தர் எனக்கு தருவார். கர்த்தர் தரும்போது ஏற்ற நேரத்தில் நான் வாங்குவேன், அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் என்னது? பணத்தாசை. பொருள் வாங்குறது உபயோகப்படுத்துறதுக்குங்க. அந்த பொருளில் சில நேரங்கள் ரிப்பேர் வரலாம். அது ஹியூமன் எரர்னாலையும் வரலாம், மனிதர்கள் செய்த தவறுனாலையும் அந்த எரர் வரலாம். அதை சுட்டி காட்டுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த பொருள் அதிகமாக நேசித்ததுனால மனிதர்கள் என்ன செய்யறது? வெறுக்கிறது. தவறு. ஆண்டவர் எங்கேயுமே அப்படி சொல்லலை. தேவன் அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறார், வானம் பூமியை உண்டாக்கி இருக்கிறார், சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறார். எதன் மீதும் அவருக்கு ஆசை இல்லை. அவருடைய ஆசை அவரை போல் உண்டு பண்ணினா மனிதன் மீது தான். அவர் உங்களையும் என்னையும் தான் நேசித்தார். எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கல்வாரி சிலுவையில் வந்து பலியானார். சூரியனுக்காக வந்து பலியாகலை, சந்திரனுக்காக வந்து பலியாகலை. அவர் படைத்த மற்ற எந்த பொருள் மீது ஆசை வச்சு அதனுடைய ரட்சிப்புக்காக இவர் வந்து பலியாகலை. அவர் படைத்த உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் வந்து என்ன செய்தார்? அப்போ அவருடைய ஆசை மனிதர்கள் மீது. அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆசை யார் மேலே இருக்கணும்? நம்முடைய விருப்பம் ஆண்டவர் மீது இருக்கணும். அதை விட்டுட்டு ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கக்கூடாது. தேவனை நேசிக்கணும், தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை தேவனுக்காக யூஸ் பண்ணணும். இதில் தெளிவாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், இன்னும் தெளிவாக புரியும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 28:16. பிரபு புத்தியினத்தினால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். தெளிவாக சொல்லிட்டார். பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை. இந்த பூமியில ஒரு நல்ல வாழ்க்கை, நீடிய வாழ்வை நீங்களும் நானும் வாழணும் அப்படின்னா பணத்தின் மீதான ஆசை, பொருளின் மீதான ஆசை என்ன செய்யணும்? முதல்ல கட் பண்ணி தூக்கி தூர எறியணும். ஆசை விருப்பம் எல்லாம் தேவன் மேல இருக்கணும், தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கணும். அவரை நம்பி போகும்போது, அவரை விசுவாசி போகும்போது அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன தருமா? அவர் ஐஸ்வர்யத்தை தருவார். அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை என்ன செய்ய தெரியணும்? உபயோகப்படுத்த தெரியணும். அதை விட்டுட்டு அதை நேசித்து கொண்டு இருக்கக்கூடாது. மனிதர்களை நேசிப்பதை விட, தேவனை நேசிப்பதை விட, தேவனுடைய ஊழியக்காரர்களை நேசிப்பதை விட, தேவன் கொடுத்த ஊழியத்தை நேசிக்கிறத விட உன் பணத்தையே வச்சு வச்சு தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் அந்த பணம் உன்கிட்ட இருக்காது. ஏன்னா நம்மளே இருக்க மாட்டோம். ஏன்? பொருளாசையை வெறுக்கிறவன் தான் என்ன செய்வான்? அப்ப பொருளாசையோடு இருக்கிறவன், பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசையோடு இருக்கிறவன் தீர்க்காயுசா இருக்க மாட்டான். அதான் வசனம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். நாம் வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். உலகத்தில் ஒரு மாடல் வச்சுருப்பான் பாருங்க, அதை அப்படியே பின்பற்றி கொண்டே இருக்கக்கூடாது. பணத்தின் பின்னாடியே போகிற வேலை என்ன செய்யக்கூடாது? அது செய்யக்கூடாது, அது தவறு. வேதத்தின்படி ஆண்டவர் பின்னாடி போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் பின்னாடி போகணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவர் செய்யன்னு சொன்னதை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யக்கூடாது. இதை செய்து கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். ஆண்டவர் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்குறாருன்னா ஆண்டவரை விட்டு அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பயுமே ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தான் அந்த வேலை. ஆண்டவருக்காக வேலையை விடலாமே தவிர வேலைக்காக ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு ஊழியத்தில் பங்கெடுக்கிறீங்கன்னா ஊழியத்தை வந்து செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சின்சியராக செய்து கொண்டே இருக்கணும். இல்லை எனக்கு வேலை இருக்குது, அந்த வேலையை யாருங்க கொடுத்தது? யார் கொடுத்தா அந்த வேலையை? ஆண்டவர் தானே கொடுத்தாரு. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது, இந்த டயத்துக்குள்ளே முடிக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் வேலைன்னு கேட்பீங்க, அவர் கை பெரிய கையா, அதனால் நிறையா கொடுத்துருவார், நிறைய வேலையை கொடுத்துருவார். இப்போ அதே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வேலையை சீக்கிரமாகவும் உங்களுடைய ஞானத்தோடு செய்யணும், என்னை பலப்படுத்தும், இப்படி பலத்தினால் என்னை இடைகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தை விட சீக்கிரமாக அந்த வேலையை என்ன செஞ்சிருவீங்க?
செய்து முடிக்க முடியும். அப்போ எல்லா காரியத்தையும் ஆண்டவரை முதன்மையாக வச்சு செய்யணும். வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வராமல் கட்டடிக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவருக்கு என்ன தோணும் தெரியுமா? வேலையை கொடுத்தனால தான் மகனே நீ வரமாட்டேங்கிற சர்ச்சுக்கு, அந்த வேலையை காலி பண்ணி விட்டா இல்லையா? 10 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும். ஏன் ஒரு நாள் அரை மணி நேரம் லேட்டாக போனால் வாசலில் உங்கள் செக்யூரிட்டி என்ன கையில் கத்தி வச்சு கழுத்தை அறுத்துருவாரா? எத்தனையோ காரியங்களை சமாளிக்கிறோம் போய். ஆனால் ஆராதனைக்கு மட்டும் என்ன சொல்கிறது இல்லையா? வீட்டுக்காரரு, ஏன்னா வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே நடந்துருவாங்க பாவம். ஒரு வார்த்தை கூட அவரை ஏற்று பேசவே மாட்டாங்க. அவர் சொல்லிட்டாருன்னா ஓகே, சாரா லாபராம சொன்னாங்க பாரு, ஆண்டவரே அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு வீட்டுக்காரர் ஆண்டவர் மாதிரி இங்கே ஆக்ஷன் போடுறது. வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும், ஒரு வார்த்தையும் கேட்கறது கிடையாது. அவர் ஒன்று சொல்ல எல்லாம் ஆப்போசிட்டு. ஆனால் சர்ச்சுக்கு ஏன் சிஸ்டர் இல்லை பாஸ்டர், வீட்டுக்காரர் வேலைக்கு கிளம்புறால அவருக்கு சோறுகிறலாம் ஆக்கி ஏன் 6 மணிக்கு எஞ்சி ஆக்க வேண்டியதானே? அப்போ படுத்து தூங்குறது, படுத்து தூங்கிட்டு இருக்கிறது. அப்போ சர்ச்சுக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும் அப்படின்ற வாஞ்சை இருந்தால் நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ண நமக்கு தெரியும். ஒரு வேலையை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு செய்யணுன்ற அந்த அறிவு நமக்கு இருக்கும். அந்த ஞானத்தை ஆண்டவரை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தேவனுக்கு முதல் மரியாதை கொடுக்க தெரியணும் எல்லா நேரத்திலையும். அப்பொழுது தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏன்னா தேவன் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். நீடிய ஆயுசு என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது எல்லாராலையும் வாழ்ந்துட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா? 120 வருஷம் மனிதனுடைய ஆயுசுனாலும் ஆண்டவர் வைக்கிறார்ல, 120 வருஷம் வாழ்கிறோமோ வாழலையோ, என்னை பொறுத்த வரைக்கும் 80 தாண்டணும். எல்லாரும் 80 தாண்டிடணும். 60 வயசாயிடுச்சு அதெல்லாம் கிடையாது. 120 பாதி தான் 60. 60ன்றது தேவனுடைய பார்வையில் மிடில் ஏஜ், நடுத்தர வயது. அது முதிர் வயது இல்லை. அதனால சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் நீடிய ஆயுள என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. அந்த நிபந்தனைகளை நாம் ஃபாலோ பண்ணும்போது தேவன் நம்ம என்ன செய்கிறார்? நீ நினைக்கலாம் அத்தனை வருஷம் வாழ்ந்து என்னையா செய்ய போகிறோம். நீங்கள் பெரிய பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களால் பெரிய உதவி இல்லாமல் இருக்கலாம் பண விஷயத்தில். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறதா உங்கள் பிள்ளைகளுடைய பலனே. அது நீங்கள் இருக்கும்போது ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கும். உன்னால் என்ன யூஸ்ன்னு கூட திட்டுங்க. ஆனால் அதுகளுக்கு எப்போ புரியுது தெரியுமா? நீங்கள் எப்போ பரலோகத்துக்கு போகிறீங்களோ போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும். அவங்க இருந்தப்போ, எங்கள் அம்மா இருந்தப்போ, எங்கள் அப்பா இருந்தப்போ எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக நான் இருந்தேன், அது வரைக்கும் தெரியாது. ஆகையினால தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் பட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை, போதிக்கும் போதே புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பாவை என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்க. ஆண்டவரை விட்டுட்டு போய் கனம் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு உங்கள் தாய் தகப்பன் என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஒருவேளை ரசிக்கப்படாத தாய் தகப்பனாக இருந்தால் வேறு காரியங்களில் உங்களை ஈடுபடுத்துவாங்க. அதை செய்யக்கூடாது, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அவர்கள் ரசிக்கப்பட்டவர்களாக இருந்தால் தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் செய்ய சொல்லுவாங்க, அதை தான் செய்யணும். இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, அதனால நான் என்ன செய்ய போகிறேன், திருவிழாவில் போய் நட்ட நடுப்பில் சேர போட்டு உட்காந்து பூசையை அட்டன் பண்ண போகிறேன். அது இல்லை, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். விக்கிரக வழிபாடு செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்படிப்பட்ட ஆராதனைகளில் கலந்து கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. இல்லை எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டாங்க, கூப்பிடலாம். இல்லை நீங்கள் பிள்ளைன்றதுனால கூப்பிட்றாங்க, தப்பு கிடையாது. அவங்க கூப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியத்தை எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நான் போய் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுறது இல்லை. தேவனுக்கு பிரியமான காரியத்தை தாய் தகப்பனுக்கு செய்வது தான் என்னது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவது. அல்லேலூயா. பிள்ளைகள் இதில் மாறக்கூடாது. அம்மா அப்பா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா பிள்ளைங்க வேடிக்கை பார்த்துட்டு நீ வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாரம் தான் உனக்கு டைம். அதுக்கப்புறம் உனக்கு என்ன இருக்காது, உன்னால் சாப்பிட முடியாது. அந்த நிலைமைக்கு நீ போயிடுவா. அதை நான் சொல்ல விரும்பலை. தாய் தகப்பனை பட்டினி போட்டு நீ உட்காந்து தின்னுட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிடும் ஒரே வாரத்தில். ஞாபகம் வச்சுக்க, யாராக இருந்தாலும் சரி, இது ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனை கனம் பண்ண தெரியணும், அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க தெரியணும். அவங்களுக்கு வெளியில் போகணும்னு ஆசை இருக்கும்,
கூட்டிட்டு போக தெரியணும். வயசாயிருச்சு, அவங்களுக்கு என்ன? இப்படி பேசிட்டு இருக்கிறது இல்லை. போய் விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க, என்ன வேணும், ஏது வேணும். அது எல்லாம் தேவனுக்கு பிரியமான அந்த கட்டத்துக்குள்ள, அந்த வட்டத்துக்குள்ள இருக்கணும். அதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ரே ஸ்கேனர்லாம் எடுக்கிறோம், அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். யூதாஸ் காரியோத் எத்தனை பேருக்கு தெரியும்? யூதாஸ் காரியோத் தெரியுமா? யாருங்க அவரு? அந்த முக்கில் செங்கல் திருடுவாரு அவர் தானே? செங்கல் அடிக்க இருந்தால் தேடிட்டு போவார்ல அவரா? இல்லை. யார் யூதாஸ் காரியோத்? ஆண்டவருடைய 12 சீசர்களில் ஒருத்தர். ஆண்டவருடைய பைபிள் காலேஜில் 3 வருஷம் கூட இருந்து படித்தவர். ஆண்டவருக்கு வரக்கூடிய காணிக்கைகளை ஒரு பையில போட்டு அந்த பையை நல்லா சேஃப்டி ஆக்கி அதை சுமந்து கொண்டு வந்த ஊழியத்தை செய்த ஒரு சீடர். திருடங்கையிலே சாவின்ற மாதிரி. ஆண்டவர் பாருங்க, ரொம்ப நல்ல விவரமான ஆண்டவர். எவன் திருடணும் அவன்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவன்கிட்ட ஒரு வேலையும் திருட முடியாது. அவர் திருடிப்பாரான்னா தெரியாது நமக்கு, நம்ம தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. இருக்கலாம், தெரியல. அந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணாருங்க? பொருளாசையினால் தன்னுடைய தீர்க்காயுசை அவர் இழந்தார். வெறும் 30 வெள்ளி காசுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காட்டி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு சீசன் யாரு? யூதாஸ். மகா பெரிய பிழையை அவர் சுமந்தார். வரலாற்றில் இன்னைக்கு அவர் மேல அந்த பிழை இருக்குது. பொருளாசையினுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? அற்ப ஐசா மாறிடுச்சு அவருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை விட வெள்ளிக்காசு அவருக்கு பெரிதாக தோன்றினதினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டார். அந்த 30 வெள்ளிக்காசையும் அவரால் அனுபவிக்க முடியலை. அவருடைய ஆயுசு அற்ப ஆயுசா போச்சு. இதுக்கு பேர் தான் பொருளாசை. ஆண்டவரை விட 30 வெள்ளிக்காசு அந்த பணம் தான் எனக்கு பெருசு. ஆண்டவரை விட ரேஷன் கடையில் கொடுக்க போகிற அந்த 8லேருந்து 10 மணிக்குள்ள கொடுக்க போகிற 10,000 ரூபா தான் எனக்கு பெருசுன்னு போய் நின்று, அதுக்கு பேர் பொருளாசை. 8 to 10 சர்ச் டைமு, ஆனால் ரேஷன் கடையிலையும் அதே டைம். அந்த டயத்துக்குள்ளே போனால் தான் 10,000 ரூபா தருவான் அப்படின்னா ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசி என்ன செய்வாங்க? சர்ச்சில் வந்து உட்கார். எல்லா நாளும் சர்ச் நடக்குதுல்ல, நம்ம அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாலும் எங்கே போய் நிற்கும்? அங்கே போய் நிற்கும். கடைசியில் அங்கே என்ன நடக்கும்னா 10,000 ரூபா கிடைக்கும், ஆனால் காதில் போட்டிருந்த கம்மல் காணாம போயிடும். ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கும். அந்த கூட்டத்தில் சில நல்லவர்களும் இருப்பார்கள். அவர்களால் உங்களுடைய அணிகலன்கள் திருட்டு போகும். அது நடந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து சாட்சி சொல்றது, நான் போன வாரம் சர்ச்சுக்கு வராமல் இந்த மாதிரி போயிட்டு அது தப்பு தான், அது போனது பாருங்க இந்த கம்மல். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுக்க தெரியணும். மத்தேயு 26 அதிகாரம் 14 முதல். மத்தேயு 26:14. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பெரிய அவமானம் பாருங்க. இவனை தேடி யாரும் வரலங்க. இயேசுவை காட்டி கொடு, நாங்கள் காசு தர்றோம்னு யூதாஸ் காரியத்தை தேடி யாரும் வரல. யாரு தான் போனது? யூதாஸ் தான் அவங்கள தேடி போறான். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பெரிய அவமானத்தை இந்த யூதாஸ் பெற்றுக்கொண்டான். போயிட்டு சொல்றாரு, நான் வந்து என்ன செய்யறேன், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன தருவீங்க? அவங்க சொல்றாங்க 30 வெள்ளிக்காசு நாங்கள் தர்றோம். ஆண்டவர் எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? முத்தத்தினாலே. முத்தம் அன்பின் வெளிப்பாடு. அதை வச்சு என்ன செஞ்சான்? அன்பை வச்சு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான்? போய் முத்தம் கொடுத்து இவர் தான் ஆண்டவர், இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சான்? முத்தத்தினாலே ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய பந்தி முடிஞ்ச அடுத்த சில மணி நேரங்களில்
தேவன் வைத்த அந்த கர்த்தருடைய பந்தியில் யார் இருக்கிறான்? யூதாஸ் இருக்கிறான். திருவிருந்தில் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி முடித்து சில மணி நேரத்தில் வெளியே போய் என்ன செய்கிறான்? ஆண்டவரை முத்தத்தினால காட்டி கொடுக்குறான். கர்த்தருடைய பந்தியில் நாம் எல்லாம் பங்கு பெறுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் ஆண்டவருக்கு சிநேகிதர்கள், நாம் எல்லாம் ஆண்டவருடைய நண்பர்கள். அதனுடைய அடையாளம் தான் திருவிருந்து. எந்த கசப்பு, எந்த கோபம், எந்த வெறுப்புக்கும் அங்கே இடம் இல்லை. எல்லாவற்றையும் மன்னித்து எல்லாரும் ஒருமனப்பட்டு திருவிருந்தில் பங்கு பெறணும். இன்னைக்கு சொல்கிறேன், எல்லாரையும் மன்னித்து எல்லா கசப்புகளையும் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் திருவிருந்தில் பங்கு பெறும்போது அதனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுதியாக இருக்கும். அதுதான் மெத்தடு. அப்படின்னா என்னையா எனக்கு புரியலை? உங்களுக்கு வலிச்சிச்சுன்னா அது எனக்கும் வலிக்கும், எனக்கு வலிச்சா அது உங்களுக்கு வலிக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு மனம். அல்லேலூயா. நீங்கள் இன்னொருத்தரை காயப்படுத்திட்டு நீங்கள் நல்லா எழுத முடியாது. பைபிள் அதை எங்கேயுமே சொல்லலை. நமக்கு மற்றவர்களுக்கு 1000 விரோதங்கள், கசப்புகள் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் என்ன செய்யணும்? திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை மன்னி, எல்லா கசப்பு கோபம் எல்லாத்தையும் எடுத்துடும். இந்த கசப்பு இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அந்த நேரத்தில் கோவப்பட்டிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம். ஒதுங்கி இருப்பது வேறு. சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் கசப்பு இல்லை அதனால் கூப்பிடலைன்னா கூட அவங்க இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க. அது தப்பு. அப்படி செய்யக்கூடாது. மனதளவில் மன்னிச்சிருங்க. பேசுனாங்கன்னா பேசுங்க, அவ்வளோதான். அதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அல்லேலூயா. யூதாஸ் கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுத்தாய், என்னை காட்டி கொடுக்குறாயின்னு கேட்டார். வாங்கின 30 வெள்ளி காசு இவனால் அனுபவிக்க முடியலங்க. தேவாலயத்தில் இருந்து விட்டான். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக யூதாஸ் மரித்தான். 30 வெள்ளி காசை வாங்கி நல்லா வாழணும்னு நினைச்சவன், பணக்காரனா வாழணும்னு நினைச்சவன். ஆனால் ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பாக யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்தான். காரணம் என்ன தெரியுமா? தேவன் மீது ஆசை இல்லை, பொருள் ஆசை, பணத்தின் மீது ஆசை, பேராசை. இன்னைக்கும் பாருங்களேன், ஆராதனைக்கு வராமல் சில ஆள் என்ன பண்ணுவோம்? பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ்ன்னு ஓடும். ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நிற்கவே முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு கடை இருக்குன்னா கடையை திறந்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் உட்காந்துருக்கும், சர்ச்சுக்கு போகாது. சரி, ஒருவேளை காலையில் திறந்து வச்சுட்டு சாயந்தரம் சர்ச்சுக்கு போனால் பரவாயில்ல. சண்டே சர்ச்சுக்கே போகாது. அந்த நேரம் நம்ம கடையை திறந்து வச்சா நமக்கு ஒரு 4 வியாபாரம் நடக்கும்ல. நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்போலோவில் போய் படுக்கிறதும் நடக்கும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடி 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 உழைச்சி காசு சேர்த்து வச்சு கடைசியில் என்னாகும்? இந்த ரத்தம் சரியாக ஓடாமல் போயிடும் இருதயத்துக்குள்ள. ஏன்? தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள இல்லை. அவருடைய வார்த்தை தான் நம்முடைய உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமும். அது உள்ள இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. இது ஓடிக்கிட்டே இருக்கும். 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அப்போலோவில் போய் இந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பாத்தியம் ப்ளஸ் ஃபைனு எல்லாம் சேர்த்து அங்கே கட்டிட்டு வரும். 5 லட்சம் போயிடுச்சியா? நான் சொல்லுவேன், அவ்வளோதான் போச்சா? இன்னும் போயிருக்கணுமே கூட. ஆண்டவர் விட்டுட்டு ஓடுன வியாபாரம் முக்கியம்னு. ரட்சிக்கப்பட்ட ஆளுகளை பற்றி பேசுகிறேன், ரட்சிக்கப்படாதவர்களை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பாதத்திலே வந்து ஆவிக்குரிய மக்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் உட்காந்துருக்கான். எங்கேயோ உட்காந்துருக்கான், பிஸ்னஸ் ஆஃபீஸை திறந்து உட்காந்துருக்கான். 4 பேர் வந்துடுவாங்க, எனக்கு அந்த கஷ்டமும் வருவாங்க, இந்த கஷ்டமும் வரும், எல்லாம் வருமா, பணமும் வரும். ஆனால் வந்ததை விட ஸ்பீடாக போகும். எப்படி போச்சுன்னா உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் 6 நாள் படைச்சிட்டு எதுக்கு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்? அவ்வளவு கஷ்டமான வேலை செஞ்சுட்டாரா? நமக்கு அது கஷ்டமான வேலை தான், அவர் செஞ்ச வேலை எல்லாம். ஆனால் அவர் எப்படி உண்டு பண்ணினார்? வார்த்தையினால தான் வானம் உண்டாக கடவுது அப்படின்ட்டார். சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அது
அப்படியே ஒவ்வொன்றா கிரியேட் ஆகி வருது. அவர் எப்படிலாம் நினைக்கிறாரோ அது மாதிரி கிரியேட் ஆகி வருது. அது ரெடியாகி வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கலாம், 3 மணி நேரம் ஆயிருக்கலாம், தெரியாது. ஆனால் இவர் என்ன வேலை செஞ்சார்? வார்த்தையை தான் சொன்னார். இப்படி சொல்லி எல்லாத்தையும் உண்டு பண்ணவருக்கே டயர்டாகி போச்சு. ஒரு நாள் லீவ் எடுக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், டயர்டானதுனால லீவ் எடுக்கல, வாரத்தில் ஒரு நாள் லீவில் இருக்கணுன்றதை காட்டினார். மனிதனுக்கு ஓய்வு என்பது கண்டிப்பாக தேவை. ஒரு நாள் கண்டிப்பாக ஓய்வில் இருக்கணும். 24 மணி நேரமும் 7 நாளும் வேலை செய்கிறேன். இன்றைக்கி கம்பெனிகள் பூரா அப்படி தான் இருக்குது. ப்ரைவேட் கம்பெனி எல்லாம் 24 மணி நேரமும் வேலை செய்யும், 7 நாளும் வேலை செய்யும். அப்போ என்ன செய்யணும்? அப்படி நிற்காம ஓடும்போது ஒரு நாள் நம்மளாம் லீவ் எடுத்துடணும். அப்போ தான் அடுத்த நாள் மிஷின் என்ன செய்யும்? ஓடும். அல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கு மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், இதனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் யார் தெரியுமா? பிசாஸ். அவங்க எல்லாம் பிசாசனுடைய ஆக்டர். அதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு என்ன, அது ஓம் பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிசாசுக்கிட்ட போனால் வாழ்வு கிடைக்கும்னு சொல்லி யூதாஸ் காரியத்து போனான். கடைசியில் வாழ்வு கிடைக்கல, மரணம் தான் கிடைச்சிச்சு. அதனால தான் பைபிள் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும். அந்த திருடன் சொன்னப்பட்டது பிசாச. வீட்டில் உள்ள வந்து திருடுறானே அவனை சொல்லலை, பிசாசு தான் சொல்றாரு. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற எதுக்கும் அவன் வர்றது இல்லை. அப்போ பிசாசுடைய வேலையை கொல்றது, அழிக்கிறது. யூதாஸ் காரியத்துக்கு நடந்தது அதுதான். பிசாசை நம்பி போனான். வெள்ளிக்காசு கிடைச்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்து வியாபாரம் பார்க்கும்போது காசு கிடைக்கும்? கிடைக்காதுன்னு யார் சொன்னா? கிடைக்கும். ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. அதை கடைசியில் எங்கே தான் கொண்டு போய் கொடுப்போம்? ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் ஏதோ ஒரு நமக்கு சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி தான் வரும். அதுதான் யூதாஸுக்கு நடந்தது. தேவாலயத்தை தூக்கி விட்டு வச்சுட்டு என்ன செஞ்சுட்டான்? போய் யூதாஸ் நாண்டு கொண்டு. கர்த்தர் யூதாசனுடைய ஜீவனை எடுக்கவில்லை, பிசாசு தான் யூதாசனுடைய ஜீவனை எடுத்தான். இப்போ பொருளாசை என்றைக்குமே தீர்க்காயுசை தராது, அற்பாயுசை தான் அது கொடுக்கும். இதற்கு எச்சரிக்கையாக நாம் இருந்தோம் என்றால் நீடிய ஆயுள் நம்முடையதாய் மாறும். அல்லேலூயா. பொருள் வேறு, பொருளாசை வேறு. பணம் வேறு, பணத்தாசை வேறு. கர்த்தரை நேசிக்கணும், பணத்தை யூஸ் பண்ணணும். கர்த்தரை நேசிக்கணும், பொருளை யூஸ் பண்ண தெரியணும். அல்லேலூயா. வீட்டிலேருந்து கிளம்பி 2 வீலரில் வர்றோம், காரில் வர்றோம். இங்கே வந்துட்டு 2 வீலரையோ காரையை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப பிரியமான காரு அப்படின்னு நான் போய் கட்டி பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக படியில் ஏறி என்னடா அது நல்லா தானே இருந்தார், ஏன் இப்படி நிற்கிறாரு, என்ன பாஸ்டர் அப்படி. அப்போ நான் இல்லைங்க, நீங்கள் போங்க, தயவுசெய்து போங்க அப்படின்ட்டு நான் இப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? என்ன நினைப்பீங்க நீங்கள்? கார் வாங்குற முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தார், இப்போ வாங்கினதுலேருந்து தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு எல்லோரும் ஊக்கமாக, சபையாரெல்லாம் ஊக்கமாக பாஸ்ட்டுக்காக ஜோம் பண்ணுவோம்னு ஒரு ஜெப சங்கிலியாக நடக்க ஆரம்பித்தோம். கார் வாங்கினா யூஸ் பண்ணணுமே தவிர அதை என்ன செய்யக்கூடாது? அதை நேசித்து கொண்டு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறது இல்லை. பைக் வாங்குகிறோம், 2 வீலர் வாங்குகிறோம்னா அதை என்ன செய்யணும்? யூஸ் தான் பண்ணணும். ரிப்பேர் ஆக விடாமல் அதை சரியாக மெயின்டைன் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. கரெக்டாக சர்வீஸ் பண்ணி எல்லாம் செய்கிறது. இந்த பசங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். பைக் வந்து என் மனைவி மாதிரி. சொல்கிறவன் யாருன்னா பேச்சுலர், அவன் கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லுவான். பைக் வந்து என் மனைவி மாதிரி, யாருக்கும் ஓசி தரமாட்டேன் அப்படின்வான். இது உருப்படும் நினைக்கிறீங்க? ஒரு பொருளோட போய் உனக்கு வரப்போகிற மனைவியை ஒப்பிட்டு பேசுகிற, இது பசங்க பேசுகிறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓசி கேட்டால் அவன் பெட்ரோல் போட மாட்டான்ட்டு அவனுக்கு கொடுக்க மனசு இல்லாமல் என்ன சொல்லி இல்லைனா நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. இல்லை பைக் வந்து என் மனைவி மாதிரி நான் யாருக்கும் தரமாட்டேன், நான் தான் ஓட்டுவேன் அப்படி. இப்படி ஒரு பைத்தியக்காரி. உன் பைக்கு உன் மனைவி கிடையாதுப்பா, அது வெறும் பைக்கு. நாளைக்கு எங்கேயோ அந்த பைக் போய் இடிச்சிருச்சுன்னா என்ன செய்வா? கூட்டு போய் அடக்கம் பண்ணுவியா குழியை தோண்டி? ஐயோ என் மனைவி போச்சே அப்படின்னு. இதுக்கு பேர் தான் பைக்கை நேசிக்கிறது. அது தவறு. பைக்கை என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். காரை என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்க பொருட்களை என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணுமே தவிர தேவனுக்கு நிகராக வச்சு என்ன செய்யக்கூடாது? அதை நேசித்து கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தரையோ கர்த்தருடைய காரியத்தையோ நாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை நேசிக்கணும். அல்லேலூயா. நான் பிறந்ததே கர்த்தருக்காக, நான் வாழ்கிறதே ஆண்டவருக்காக. இந்த உணர்வோடு நீங்களும் நானும் இருக்க வேண்டியது அவசியம். இப்படி நான் சொல்கிறேன்னு வைங்க, நான் வந்து ஆண்டவருக்காக தான் வாழ்கிறேன், நான் ஆண்டவருக்காக தான் பிறந்தேன் அப்படின்னு நான் சொல்லும்போது என்னை யாருமே கிராக்குன்னு சொல்லவே முடியாது, சொல்ல மாட்டீங்க. ஆனால் நான் வந்து காரை கட்டி பிடிச்சிட்டு இந்த காருக்காக தாங்க நானே பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சரிதான், முடிஞ்சு ஜோலி. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்னு நினைப்பீங்க. ஆனால் நான் கர்த்தருக்காக தாங்க வாழ்கிறேன், அவருக்காக தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒருத்தர் கூட என்னை தப்பாகவே நினைக்க மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணம் நம்முடைய வேலைக்காரன். பணம் நம்முடைய வேலைக்காரன். நாம் தான் பணத்திற்கு எஜமானர்கள். அல்லேலூயா. நாம சொல்றது தான் பணம் செய்யணுமே தவிர பணம் சொல்லுவதை நீங்களோ நானோ செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் பொருளாசை, பணத்தாசை. பிரசங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம். பிரசங்கி புதிய ஏற்பாட்டில் தேடினீங்கன்னா கிடைக்காது, பழைய ஏற்பாட்டில் பாருங்க. பிரசங்கி 10:19. திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பாருங்க, விருந்து எதுக்காக ஏற்படுத்தப்படுதா? சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். அப்போ ஒரு விருந்து நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய அந்த விருந்து, மெயினா அந்த சாப்பாடு காரியங்கள் நமக்கு என்னத்தை கொடுக்குது? ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது வசனமே சொல்லுது. திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை என்ன செய்யுமா? களிப்பாக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை ரசம் குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க, அவங்களுக்கு என்ன செய்யுது? அது அவங்களுடைய ஜீவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அடுத்து சொல்றாரு, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணத்தை வெறுங்கன்னு நான் சொல்லலை, பணத்தை நேசிக்காதீங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. மணி ஆன்சர் ஆல் திங்ஸ், அதான் அவனுடைய அர்த்தம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவி செய்யும். ஆனால் அந்த உதவி செய்ய வேண்டும் என்கிற மனதையும் பணத்தையும் ஏற்படுத்தி தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதை மறந்துடக்கூடாது ஒரு நாளும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கான்? வேர். அதுதான் வேர். அங்க சொல்லுது பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். பண ஆசை எல்லாவற்றிற்கும் உதவும்னு சொல்லல. பணம் எல்லாத்துக்கும் உதவும், ஆனால் பணத்து ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அதுதான் ஆணி வேரா இருக்கு. பொருள் ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்குது. வசனம் சொல்லுது, சிலர் அதை இச்சித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பணத்தை இச்சிக்கிறது இல்லை, எல்லாரும் பணத்தை ஆசை பிடிச்சி பேய் மாதிரி திரிகிறது இல்லை. சிலர் அதை என்ன செய்யறாங்க? அதன் மீது இச்சையை இச்சிக்கிறாங்க. இச்சைன்றது ஆசையை விட மோசமானது. சிலர் அந்த பணத்தை இச்சித்து என்ன செய்யறாங்களா? அடுத்து என்ன நடக்குதுங்க? விசுவாசத்தை விட்டு எதை விட்டு போயிடுறாங்க? ஆண்டவரை விட்டு வெளியே போயிடுறாங்க. எப்ப பணத்தின் மீது உனக்கு இச்சை வந்துருச்சோ, ஆசை வந்துருச்சோ, பெரும்பாலும் என்ன நடக்குது தெரியுமா? இது எல்லாருக்கும் நடக்கல, தெளிவான ஆளுக்கு நடக்கா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்.
சத்தியத்தை அறிந்து கொண்ட மனிதனுக்கு இது நடக்கிறது இல்லை. ஆனால் யாருக்கு நடக்குது? சத்தியத்தை அறிந்து கொள்ளாத மனுஷனுக்கு இது நடக்குது. அவன் பணத்தை இச்சிக்கிறதுனால விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிடறான்? ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறான். அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்து. ஏன்னா ஆண்டவரை விட்டு விலகிட்டா பிசாசுக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிளே கிரவுண்டு காலியாக இருக்குது. ப்ரொடெக்ஷனுக்கு, பாதுகாப்புக்கு இப்போ யாரும் இல்லை. அப்போ உள்ள போது உங்களை என்ன வேணால் செய்யலாம் பிசாசுனால. ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் பூரா எங்கே போயிடுச்சு? பணத்தின் மீது போயிடுச்சு. ஆண்டவர் விட்டு வெளியேறியாச்சு. சர்ச்சுக்கு போகிறதில்ல. எங்கே தான் போகிறோம்? அதே நேரத்தில் ஃபங்க்ஷன் இருந்தால் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போவோம். ஏன்னா அங்கே தான் சந்தோஷம் இருக்குது நமக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அந்த சந்தோஷத்தை காணும். அதனால தான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க தெரியணும். அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை வெளியில் தேடிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த ஃபங்க்ஷனில், இந்த கூட்டத்தில், அல்லது பொருட்காட்சியில் அதெல்லாம் பார்க்குறது தப்புன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் அங்கே போனால் தான் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்றீங்க பார்த்தீங்களா? அது தவறு. தேவனுக்குள்ளாக உங்களை திடப்படுத்திக் கொள்ள தெரியணும். ஆமென். ஒரு கார் போனால் இன்னொரு கார், ஒரு வீடு போனால் இன்னொரு வீடு, அவ்வளோதான். சில புதுசாக ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆண்டோடைய கிருபையால் வீடை கட்டிடுவாங்க. வீடை கட்டிட்டு ஒருவேளை அதில் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு கீறல் விழுந்துருச்சுன்னு வைங்க, 4 நாளைக்கு தூக்கமே இருக்காது. இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஏங்க கீறல் விழுந்தா அப்போ என்ன? அது சரி பண்ணவே முடியாதா? இல்லை புதுசாக கட்டின வீடியா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹியூமன் எரர்னால, ஒரு மனித தவறுனால அது நடந்துருச்சு. அதுக்கு 4 நாள் தூங்காமல் உட்காந்துருக்கிறது. ஏன்னா வீட்டை நேசிக்கிறதுனால. கேஸ் தீர்ந்து போனால் புக் பண்ணணுங்க. ஃபோன் எடுத்து என்ன செய்யணும்? புக் பண்ணணும். புக் பண்ணால் வந்துடும். வீட்டில் கீரல் விழுந்துச்சுன்னா அதுக்கான ஆளை கூப்பிட்டு என்ன செய்யணும்? வேலையை பாடுறான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கிறது இல்லை. தேவன் அதற்காக உங்களை என்னை அழைக்கலை. ஏன்னா அப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னா, ஒருவேளை நம்ம செய்கிறோம்னா நாம் பணத்தாசையிலும் பொருளாசையிலும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அது ஒரு நாளும் தீர்க்க ஆயுசை கொண்டு வராது. பணத்தை இச்சித்து பணத்தின் முன்னாடி போக ஆரம்பித்தோம்னா தேவன் மீதான விசுவாசத்தை விட்டு சிலர் விலகி போயிடுறாங்க. அதனால தான் உலகம் என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவத்திலே சொல்லுவாங்க, ஐஸ்வர்யத்தை போச்சா ஜனங்க ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. இந்த வார்த்தை ஏன் சொல்கிறாங்கன்னா, சிலர் இப்படி இருக்கிறாங்க. கஷ்டப்படும் போது ஆண்டவரை தேடி வர்றது, ஆண்டவர் கொஞ்சம் நல்லாக்குன உடனே ஆண்டவரா யார் அது அப்படிங்கிறது. அப்புறம் அவர் யாருன்றதை காட்டுவார் கொஞ்ச நாளில். அப்புறம் இந்த சர்ச்சு சரியில்லை, அந்த சர்ச்சு சரியில்லை, அது சரியில்லை, எதுவுமே சரியில்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எங்கேயுமே போகிறதில்ல, நான் வீட்டிலே உட்காந்து நான் ஆண்டவரை ஜெபம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற எண்ணம் கிடையாது. கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருக்கிற ஆள் ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் உட்காந்துருக்கும். எவன் சர்ச்சுக்கு போக மாட்டான்னா கீழ்ப்படுகிற இருதயம் இல்லாதவன், போதகருடைய பேச்சை கேட்காதவன், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத ஆள் தான் என்ன செய்யும்? எதுவுமே சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கும். பணம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக செலவு செய்ய வேண்டும். சங்கீதம் 104, 24, 25. சங்கீதம் 104, 24, 25. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது! அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த பூமியை தம்முடைய பொருட்களினால் நிறைத்திருக்கிறார். அந்த பொருட்களை அவர் நேசிக்கவில்லை. சமுத்திரம் அதுவும் அப்படிதான் தேவனுடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. அந்த பொருட்களுக்கு, அதாவது சமுத்திரத்தில் என்ன இருக்குது? மீன் இருக்குது, நண்டு இருக்குது, பல வகையான உயிரினங்கள் இருக்குது. அதற்கு தேவையான உணவை கர்த்தர் தருகிறார். ஆனால் அதை தேவன் என்ன செய்யலை? நேசித்து கொண்டு இருக்கல. கடலை நேசித்துக்கிட்டு இல்லை, பூமியை நேசித்து கொண்டு இல்லை. அவர்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, அந்த பொருள் இருக்குது. ஆனால் அந்த பொருளை அவர் என்ன செய்யலை? நேசிக்கல. அப்போ நீங்கள் நான் எப்படி தான் இருக்கணும்? தேவன் கொடுத்த பொருளை யூஸ் பண்ணணுமே தவிர அதை நேசிக்க கூடாது. அல்லேலூயா. பூமியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, டீசலு, கச்சா எண்ணெய்,
இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம்? பூமியை தோண்டி அதுக்கு அடியில் அங்கங்கே என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அழகான பூக்களாக இருக்கட்டும், மலைகள், மரங்கள், விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் எங்கே தான் இருக்குது? பூமியில் தான் இருக்குது. சமுத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மீன்கள் இருக்குது, நண்டுகள் இருக்குது, நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் தேவனால் படைக்கப்பட்டது எல்லாம் இருக்குது. ஆமென். இவ்வளவு பொருட்களை ஆண்டவர் தான் படைச்சாரு. இதெல்லாம் அவரோடது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அவரோடது. தான் படைத்த இவைகளின் மீது தேவன் பேரன்பு வைக்கல. தன் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் மீது தான் என்ன செஞ்சாரு? அவர் பேரன்பை வைத்தார். ஆமென். மனிதனுக்காகத்தான் பூமிக்கு வந்தார். கல்வாரி சிலுவையில் ஏறினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தாம் படைத்த மற்ற படைப்புகளின் மீது அன்பு வைத்தார். தான் படைத்த தன்னுடைய சாயலின் மீது தேவன் பேரன்பை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அவரும் இதைத்தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். நமக்கு பொருளை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் பொருளின் மீதோ பணத்தின் மீதோ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதை கொடுத்த ஆண்டவர் மீது தான் என்ன செய்யணும், எப்பயுமே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மீது தான் பேரன்பு செய்யணும். சங்கீதம் 24:1, சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகம் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. கர்த்தருடையது. அவர்கிட்ட பொருள் நிறையா இருக்குதுங்க. ஆனால் பொருளின் மீது அவர் அன்பு செலுத்துகிற தேவன் அல்ல. அவர்கிட்ட பொருளாசை இல்லை. பொருள் நிறையா இருக்குது, பொருளாசை இல்லை. தங்கம் நிறையா இருக்குது, தங்கத்தின் மீது ஆசை அவருக்கு கிடையாது. பரலோகத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சகலவித ரத்தினங்களினாலும் நிரப்பப்பட்டிருந்தது. நிறைய டெக்கரேஷன் இருக்குது பரலோகத்தில். தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லைன்னா சங்காரமாயிருவோம். சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெறும்போது தான் விடுதலை நமக்கு உண்டாகும். பரலோகத்தை குறித்த ஒரு படத்தை மட்டும் பார்த்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 16 முதல் 23 வசனங்களை வாசிக்கலாம். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. இது எந்த நகரம்னா பரலோகத்தை சொல்றார். சதுரமா இருந்துச்சு. அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 அளவாய் இருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. மதில் எப்படி இருந்துச்சா? வஜ்ர கற்களினால் கட்டப்பட்டிருந்தது. அடுத்து நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரம் சுத்த பொன்னா இருந்தது. பூமியில சுத்த பொண்ணை வச்சு ஒரு ஆபரணமும் செய்ய முடியாது, ரைட்டுங்களா? அதோட கொஞ்சம் எதையாவது கலந்தா மட்டும்தான் அது ஆபரண தங்கமா மாறும், இல்லைன்னா கட்டியாக தான் இருக்கும். ஆண்டவர் அங்கே என்ன யூஸ் பண்ணுறாரு? நகரத்துக்கு சுத்த பொண்ணை என்ன செய்கிறார்? கலப்படத்துக்குலாம் அங்கே வேலை கிடையாது பாருங்க. பரலோகத்தில் எல்லாமே ஒரிஜினல். அதை வச்சு என்ன செய்யறாரு? போடுறாரு. அடுத்து வாசிங்க. நகரத்து மதில்கள் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினால் என்ன செய்யப்பட்டிருந்தது? அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதல் அஸ்திபாரம் என்னதுங்க? வஜ்ரக்கல். ரெண்டாவது இளநீலம். அடுத்து இந்திரநீலம். அடுத்து மூன்றாவது என்னது? சந்திரகாந்தம். அடுத்து நான்காவது மரகதம். ஐந்து கோமேதகம். பதுமராகம். ஆறாவது. ஏழாவது சுவர்ண ரத்தினம். அடுத்து எட்டாவது படிகை பச்சை. 9 புஷ்பராகம். 10 வைடூரியம். 11 சுனீரம். அடுத்து 12 சுகந்தி. இவைகளே இந்த 12 வகையான வஜ்ர கற்களினால் தேவர் என்ன செய்திருக்கிறார்? மதில் சுவரை, பரலோகத்தின் மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த 12 வஜ்ரக்கல்ல நீங்க எத்தனை பார்த்துருக்கிறீங்க? இதில் எத்தையாவது பார்த்துருக்கீங்களா? வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. இதை திரும்ப வீட்டில் போய் என்ன செய்யுங்க. நான் தான் ஆண்டோட ஜோம், ஆண்டவரே அந்த பரலோகத்தில் இருக்கிற ஒரு 2 ஸ்கொயர் ஃபீட் அப்படி கட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஒரு சர்ச்சையும் கட்டி வீட்டையும் கட்டி முடிஞ்சால் ஜனங்களுக்கும் வீடை கட்டி கொடுத்து சந்தோஷமாக ஆராதிப்போம்னு நான் அடிக்கடி சொல்கிறது ஆண்டவர்கிட்ட.
ஏற்ற நேரத்தில் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த வஜ்ரக்கல்லெல்லாம் போய் படித்து பாருங்கள். இந்த 12 வகையான கற்களை போய் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, அதை வாசிங்க. இதில் எத்தனையே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு பாருங்கள். ஒருவேளை பார்க்கலைன்னா கூகுளில் நீங்கள் பார்க்க முடியும். அதனுடைய இங்கிலீஷ் நேம் என்னவோ, இங்கிலீஷ் பைபிளில் இப்போ வஜ்ரக்கல் அப்படின்னா ஜாஸ்பர்னு வரும், இந்திரநீலம் அப்படின்னா சஃபயர்னு வரும், சந்திரகாந்தம் சால்செடோனி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இங்கிலீஷில் வரும். அந்த இங்கிலீஷில் இருக்கிறத தூக்கி நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லினுடைய வடிவம், கலர் எல்லாமே வரும். நம்ம நேரில் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் நீ இன்டர்நெட்லையாவது என்ன செய்யலாம், நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். அல்லேலூயா. சில படங்களை பார்ப்பது நல்லது, பரலோகத்தை குறித்த படத்தை பார்ப்பது நல்லது. மைண்ட் இன்னும் பெருசாகும், ஆண்டவர்கிட்ட கேட்கறது இன்னும் பெருசாக கேட்போம், விசுவாசம் இன்னும் வர்த்திக்கப்படும். ஆனால் இவ்வளவு பொருட்களை வைத்திருக்கிற தேவன் இந்த பொருளின் மீது ஆசையில் இல்லை, பொருள் ஆசையில் இல்லை. 12 வாசல்களும் 12 முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வீதியானது தெளிவான பளிங்கை போன்ற சுத்த பொன் வீதியாய் இருக்குது. 22வது வசனத்தில் சொல்றாரு, அங்க தேவாலயம் இல்லை, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே, அதாவது பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே அதற்கு ஆலயமாய் இருக்கிறார்கள். நிறைய பொருள் இருக்குங்க, நிறைய அலங்காரம் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு அதன் மீது நாட்டம் இல்லை, அதன் மீது பொருளாசை இல்லை. ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யத்தை நாம அனுபவிக்கணும். ஆனால் பொருளாசையோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீதும் பேராசையோடு இருக்கணும். இதுதான் மேன்மையான நிலைமைக்கு நம்மளை என்ன செய்யும், கொண்டு போகும். இந்த நிலைமைக்கு நாம் எல்லாரும் வரணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீடி ஆயுசை பெறணும்னா இது 2வது நிபந்தனை. பொருளாசை அற்ப ஆயுளை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தையின் மீதான ஆசை நீடி ஆயுளை என்ன செய்யும், கொண்டு வரும். நீங்கள் உங்களுக்காக உயிர் வாழ்கிறீங்களோ வாழலையோ, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நீடி ஆயுசில் இருந்து தான் ஆகணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை மரணத்தை விரட்டி ஜீவனை நமக்குள்ள கொண்டு வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்ள வைக்கலைன்னா நாம் ஜீவனோடு இருக்க முடியாது. பொருளாசையோ பணத்தாசையோ உள்ள வச்சுருந்தோம்னா அது அற்ப ஆயுசு தான். யூதாஸ் காரியத்து ஒரு நல்ல உதாரணம் அதுக்கு. நாம் நீடிய ஆயுளில் வாழும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அற்ப ஆயுளில் நமக்காக மரித்தார். இது புரியணும். முதல்ல 33 வயசுல அவர் ஒரு நல்ல வாலிபன், ஏறக்குறைய முழு நிர்வாணமாய் தொங்கினார். சினிமாவில் காட்டுறது சின்னதாக ஒரு வேஷ்டி கட்டின மாதிரி காட்டுறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஏறக்குறைய முழு நிர்வாணமாய் அத்தனை பேர் முன்பாக அவர் தொங்கினார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் நீடி ஆயுளில் இருக்கணுன்றதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சாபமானார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காயுசு பெறுவான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை பொருளின் மீது அல்ல, பணத்தின் மீது அல்ல, உம்மீதான பேராசையில் நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு உடைய வார்த்தை போதித்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி. இந்த வார்த்தைக்கு நாங்கள் அடிபணிந்து கீழ்ப்படிந்து நடந்து உடைய ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமாய் பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கின்ற நியாயமான விருப்பங்களை தேவன் தாமே நீர் அவர்களுக்கு செய்து தருவீராக. உம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் அதிகமாய் நிரப்புங்க. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.